வணக்கம் நண்பர்களே. சிவாயலி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல வீட்டுல நடக்க எல்லா விஷயத்தையும் மோனிகா கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கிறது ரித்திகா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ரித்திகாட்ட போய் நம்ம சிவாயும் அயலியும் கேட்டு பாக்குறாங்க. ரித்திகா, நான் எதுக்காக சொல்ல போறேன், இது என்னோட மாமனார் வீடு, மாமனாரை பற்றி நான் கேவலமா சொல்லி என்னத்தை தான் சாதிக்க போறேன் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம அயலி கிட்ட பேச நேரம், நீ வேணா சொல்வியா இருக்கோம் முண்ட வீட்டுக்கு இரண்டகம் பண்ணது நான் மோனிகாட்ட இந்த மாமா பற்றி நான் கெடுத்து சொல்லலை அப்படின்னு அந்த இடத்துல தெளிவாக சொல்லிட்டு போகிறாங்க. இவ தான் ரித்திகாட்ட தான் மோனிகாட்ட க்ளோஸாக பழகுனது. அப்போ நான் இவா சொல்லாட்டுனா வேற யாரு தான் இந்த வீட்டில் சொல்லியிருப்பா நடக்குதெல்லாம் அப்படின்னு செமையாக ஷாக்காகவே நிற்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். நம்ம அயலி அந்த நேரத்தில் தான் இங்கே என்ன நடக்கு என்ன பேசுன்னு ஒட்டு கேட்டுட்டு தெரிய காளியப்பனை பார்க்குறாங்க. ஒருவேளை இந்த காளியப்பன் பேய் சொல்லியிருப்பானோ அப்படின்னு உள்ள டவுட்டு வருதுங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா காளியப்பன் தான் மோனிகா கிட்ட போய் இங்கே நடக்கிறதெல்லாம் சொல்லிட்டு தெரியும் ஸ்பை அப்படின்னு அந்த இடத்துல கண்டுபிடிக்கிறாங்க அயலி. காளியப்பனை அடியில் வெளுத்து தள்ளிறாங்க அப்படின்னே சொல்லலாம். இதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்க நேரம் தான் மோனிகாவுக்கு இந்த மாமா விஷயத்தை பற்றி எல்லாம் தகவல் கொடுத்து மோனிகாவை இங்கே வர வச்சது யார் அப்படின்னு உள்ள டவுட்டு நம்ம அயலிக்கு. யாராக இருந்தாலும் சரிதான், உதயபெருமாள் மாமாவை கேவலமாக படுத்தின அந்த மோனிகாவுக்கு ஸ்பை அந்த நபரை கண்டுபிடிச்சி நான் வெளுத்தெடுக்கணும் அப்படின்னு சொல்ல நேரம் யோசிக்கிறாங்க. ரித்திகா தான் மோனிகாவுக்கு சேனலில் வேலை பார்க்குறா. அதுவும் இல்லாமல் இவ தான் அவள்கிட்ட போய் ஷேர் பண்ணியிருப்பா. ஆனாலும் குடும்ப விஷயத்த சொல்லி இப்படி நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்துறதுல அந்த ரித்திகாவுக்கு என்னதான் சந்தோஷம், ஏன் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம அயலி போய் என்னடி மனசில் நினச்சிட்டு இருக்கா, எதுக்காக நீ மாமாவை பற்றி அந்த மோனிகாட்ட சொல்லி இங்கே வர வச்ச மோனிகாவை பேட்டி எடுக்க அப்படின்னு கேட்க நேரம், ஐயோ அதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமே இல்லை நான் தலையிடலை அப்படின்னு அந்த இடத்துல ரித்திகா சொல்ல நேரம், பொய் சொல்லாத, ஒன்றை தவிர வேற யார் மோனிகா கிட்ட நெருங்கி பழகுவா, நீ தானே அவள் கம்பெனியில் வேலை பார்க்குறா, அப்போ நீ தானே செய்திருக்கணும், நான் சொல்லலைன்னு சொல்ல இந்த விஷயத்த இதுக்கு மேலே வச்சு என்கிட்ட பேசாத அயலி, அதுக்கு பிறகு நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்னு அந்த இடத்துல ரித்திகா நம்ம அயலிட்ட சாடுறாங்க. இதை பார்த்ததும் இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இவ சொல்லலைன்னு சொன்னதை பார்த்தா கண்டிப்பாக இந்த விஷயத்த இவ சொல்லியிருக்க மாட்டா, வேற யாரும் தான் சொல்லியிருக்கணும். நம்ம வீட்டில் இருந்துகிட்டே குழி பறிச்சிட்டு இருக்க இன்னொரு ஆடு யாரு அப்படின்னு அந்த இடத்துல கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அயலி நினைக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம இந்திராணிகிட்ட கேட்குறாங்க, இந்த பாருங்கள் நாங்கள் கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிடுறேன். ஐயோ எனக்கும் மனசு கஷ்டமாக தான் இருக்குது, அன்னைக்கு உதயபெருமாள் மாமாவை இப்படி சங்கடப்படும் விதமாட்டு ஒரு பொண்ணு கூட தொடர்பு அந்த பொண்ணு கூட ஒரு பையனையும் பெற்றுக்கிட்டு கலத்தி விட்டுக்கிட்டு வேற கல்யாணம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு எல்லாம் யாரோ கோல் மூட்டி விட்டு மோனிகா சித்தப்பாவை வெளுத்து எடுத்துகிட்டு போனால் இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு கொஞ்சம் அவமானமாக தான் இருக்குது. யார் இந்த வேலையை நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தே வீட்டு ரகசியத்தை மோனிகா கிட்ட வெளியாள்கிட்ட போய் உடைச்சிட்டு தெரியுது. இந்த விஷயத்தில் ரித்திகா மேலே எனக்கு சந்தேகம் இருக்குன்னு, ஆனால் அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக நான் கேட்ட புறமும் அவள் இல்லைன்னு சொல்லா. அப்படின்னா இந்த விஷயத்த அண்ணி எனக்கு தெரிஞ்ச பிறகு ரித்திகா பண்ண மாட்டா. அவள் அவ்வளோ மோனிகா கூட அவள் தான் க்ளோஸில் இருந்தா, அவள் தான் பண்ணா அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அவள் கேட்டப்போ அவளுக்கு பதிலை பற்றி பார்த்துக்க நேரம் ரித்திகாவுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, இன்னொரு ஆள் இருக்காங்க அப்படின்னு சொன்னார். இன்னொருக்கா ஸ்பை கணங்க என்னது பேசாங்க கிசு ரகங்க அயலியும் இந்திராணியும் அப்படின்னு பார்க்க நேரம் இந்த காளியப்பன் எப்படினாலும் சரிதான், நான் இவளை அசிங்கப்படுத்தியே தீரணும். இந்திராணியை எனக்கு எல்லாம் சொத்து தராமல் எல்லா சொத்தையும் அந்த உதயபெருமாளுக்கு பையன் கபிலனுக்கா எழுதி வைக்க போகிறா. பார்ப்போம் இனி என்ன ஒதுக்கி தள்ளிடலான்னு பார்த்தியலா, நான் விட போகிறதில்ல, இப்போவே அடுத்த ஸ்கெட்சுக்கு மோனிகா கிட்ட போவோம் அப்படின்னு அந்த இடத்துல இங்கே ஒட்டு கேட்டுக்கிட்டு மோனிகா கிட்ட பேசுறதுக்கு போகிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா கோயிலுக்கு போகணும் அப்படின்னு முடிவெடுக்க நேரம் நம்ம இந்திராணி நாங்களும் கோயிலுக்கு வரோம், இவங்க கோயிலுக்குன்னு நம்ம சிவாயும் அயலையும் சொல்லிக்கிட்டு அந்த கபிலனும்
வாட்ச் பண்ண போகிறதுக்கு தான் நிற்கிறாங்க. கபிலன் இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம இந்திராணிக்கிட்ட நான் பெரிய பிஸ்னஸ் கோர்ஸ் படிக்க அமெரிக்கா போகிறேன்னு போய் சொல்லிக்கிட்டு நம்ம வர்மாவுக்கு அந்த டார்கெட்டை முடிச்சு கொடுக்கறதுக்காக அதாங்க அந்த செங்கல்பட்டுக்கு வந்து வர இருக்க அந்த நியூக்ளியர் பாமை வந்து தான் வந்து அடித்து மாற்றி கொண்டு போனோம் அப்படின்னு 3000 கோடி இதில் லாபம் இருக்குது, ப்ராஃபிட் இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல பேசி காயை வந்து நகர்த்துறாங்க. கபிலன்கிட்ட தான் அதுக்குள்ளே வந்து ஸ்கெட்சி அது வந்து எங்கே வந்து வரோம், அந்த இடத்துல இருந்து எப்படி அடித்து மாற்றலாம் அப்படின்னு வந்து சிக்னல் எங்கெல்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து எடுக்கிறதுக்காக தான் அந்த நம்ம கபிலனை வந்து வர்மா வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னே சொல்லலாம். அவருக்கு சப்போர்ட்டுக்காக அவர் இங்கேயே இருந்துக்கிட்டு அமெரிக்காவில் இருக்கேன் அப்படின்னு வந்து ஒட்டுமொத்த ஃபேமிலியை ஏமாற்றிட்டு இருக்காங்க. அதை மறைமுகமாக நம்ம அயலியும் வந்து சிவாயும் அங்கே கேமரா எல்லாம் பொருத்தி அவரை வந்து கண்காணிக்கிறாங்க. அவர் ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இந்த ரூம் இருந்து சுட்டாவி போயிடாரு. அவரை பிடிக்கிறதுக்கு தான் நம்ம அயலியும் சிவாயும் போகிறதுக்கு இந்த சைடு இந்திராணி கிட்ட கோயிலுக்கு போகிறோன்னு போய் சொல்கிறாங்க. ஆனாலும் நம்ம இந்திராணி விட போகிறதில்ல, எனக்கும் வந்து கோயிலுக்கு போனோம், எனக்கும் மனசு சித்தப்பா கிட்ட இப்படியெல்லாம் நடந்துக்கிறத பார்த்தா ரொம்பவே கவலையாக இருக்குது, எனக்கு மனசுக்கும் கோயிலுக்கு போனால் தான் நிம்மதி வரும் அப்படின்னு வந்து இந்திராணி வந்து சொல்லுனா சரி அண்ணி வாங்க அப்படின்னு வந்து கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா கோயிலுக்கு போகிற வழியில் நம்ம காளியப்பன் வந்து காரை நிப்பாட்டி மோனிகா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம வீட்டுக்குள்ளே நடக்கிறதெல்லாம் வந்து ஸ்பை போட்டு மோனிகா கிட்ட சொல்லுது வேற யாரும் இல்லை, இந்த காளியப்பன் தான் அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிறாங்க நம்ம சிவா, அயலி, இந்திராணி. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா சித்தப்பா இப்படிப்பட்ட ஒரு வேலையை பார்ப்பாவ அப்படின்னு வந்து நினைக்கவே இல்லை. உதயபெருமாள் சித்தப்பா மேலே இவருக்கு என்ன கோபம், அண்ணன் தம்பியாக இருந்துக்கிட்டு இப்படி அவரை மோனிகா கிட்ட ஏற்றி விட்றாரே அப்படின்னு சொன்னாரு. எல்லாம் சொத்துக்கு தான், அன்னைக்கு நீங்கள் வந்து அண்ணி சொன்னீங்கல்ல எல்லா சொத்தையும் கபிலனுக்கு எழுதி வைக்கிறதா, அப்போ உதயபெருமாள் மாமாவோட பையன் கபிலன் வந்து ஒத்தைக்கு அபகரிக்கக்கூடாது, எல்லாமே எனக்கும் உண்டு, அதில் ஈக்குவல் சேர் அப்படின்னு வந்து இவர் அந்த பண ஆசையில் தான் சொத்து எல்லாம் நீங்கள் கபிலனுக்கு பேரில் எங்கே எழுதிருவீங்களோ தனக்கு கிடைக்காம பேருமோ அப்படின்னு உள்ள ஒரு ஆசையில் தான் இந்த நபர் வந்து இப்படியெல்லாம் சொல்லிட்டு தெரியுது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லு நேரம் இவ்வளோ கேவலமாக சொத்துக்காக கூட பிறந்த தம்பியை இப்படி போட்டு கொடுப்பாங்களா, இப்படிப்பட்டவங்கள நான் இங்கே தான் பார்க்குறேன் அயலி அப்படின்னு வந்து சொல்ல நேரம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரகம் அணி விடுங்க இவங்க தான் அப்படின்னு வந்து நம்ம தெரிஞ்சாச்சுல அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் வீட்டுக்கு போன உடனே நம்ம இந்திராணி சித்தப்பா அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு வந்து காளியப்பன்ட்ட எதுக்காக நீங்கள் இப்படி நடந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாரு. என்னது இந்திரா நான் எதுக்காக அப்படி நடந்துக்கிட்டேன், வாயை மூடுங்க, நீங்கள் மோனிகா கிட்ட இங்கே நடக்க விஷயத்தெல்லாம் சொல்கிறீங்க, குறிப்பாக வந்து உதயபெருமாள் மாமாவுக்கும் இன்னொரு பொண்ணுக்கும் தொடர்பு அப்படின்னு வந்து மோனிகாவை இலக்கி விட்டு மோனிகா இங்கே வந்தது எல்லாமே உங்களால் தான் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னது. ஐயோ கையுங்களவுமா மாட்டிக்கிட்டோமா, நம்ம மோனிகா கிட்ட போய் பேசினதை இவங்க பார்த்துட்டாங்க போலியே, இப்போ என்ன பண்ண அப்படின்னு வந்து மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் அயலி வந்து ஒன்று கொடுக்குறாங்க. ஒரு பெரிய மனுஷனுக்கு இது அழகு இல்லை, எப்போ பார்த்தாலும் இங்கே வீட்டில் நடக்கிறத சொல்லி நீங்கள் சண்டை போட்டுட்டு இருக்கதா, இந்திராணி அன்னிக்கிட்ட நீங்கள் நேராகவே எனக்கும் சுற்றுல பங்கு கொடு இந்திரா, நானும் இந்த வீட்டில் தானே இருந்தேன் அப்படின்னு வந்து கேட்க வேண்டியதானே, அதை விட்டுக்கிட்டு இப்படி கோல் முட்டிட்டு தெரியாது நல்ல மனுஷன் கிடையாது அப்படின்னு வந்து அடியில் விழுக்கிறாங்கங்க அயலி.